நீங்கள் மதத்தை ஏதாவது சொன்னால் கூட யாரும் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க ஜாதியை சொன்னீங்கன்னா சில பேர் வந்து பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி தான் இவர் வந்து மதச்சோர்பற்ற நாடை தேடுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளுக்குள்ள அந்த ஜாதி வெறி போலன்னு நினைக்கிறேன். அதனால தானே வந்து மேனோன் அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறார். எதுக்கு அந்த மாதிரி சொல்லணும்? இப்போ அங்கே போய் சேர்த்துட்டீங்களா அப்படின்னா முதல்ல பதில் சொல்ல மாட்டேன்னு போயிட்டாரு. அப்புறம் ஏதோ கூப்பிட்டோன்னு நாட்டுக்கு தேவை. எப்படி நாட்டில் இருக்க எந்த நாட்டுக்கு தேவை முதல்ல அதை சொல்லுங்க. இந்த மதச்சோர்பற்ற நாடு அது அந்த நாட்டுக்கு தேவையா அப்படின்னு தெரியல. விக்ரோம் என்னத்தடா விற்கிறோம் அப்படின்னு பார்த்தா மானத்தை விற்கிறோம், மரியாதையை விற்கிறோம், கௌரவத்தை விற்கிறோம், இன்னும் என்ன நல்லா இருக்கோ எல்லாத்தையும் விற்கிறோம். வித்துட்டு இப்போ ஒரு சீட்டு வாங்கிக்கிறோம். இப்போ தக் லைஃப் அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலாக பொறுக்கி வாழ்க்கை, குற்றவாளியின் வாழ்க்கை, ஒரு மொள்ள மாறி முடிச்சவுக்கி அவனுடைய வாழ்க்கை அப்படின்னு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லப்பா எனக்குள் ஒருவன் என்னை போல் ஒருவன் அப்படின்லாம் படம் வந்திருக்கலாம். அந்த மாதிரி சொல்றேன். நீங்க உடனே கமலோட வாழ்க்கையெல்லாம் கேட்காதீங்க. இல்லைங்க, அதாவது கட்சி அடமான வச்சுட்டார் தான் சொல்றீங்க. ஒட்டுக்க வித்துட்டார். இனிமே என்ன இருக்கு அங்க? இல்லைங்க, கடவுள் பாதி நீங்க தப்பா நினைச்சிருந்தீங்க. அது மொத்தமே மிருகம் தான். நீங்க அந்த மாதிரி தப்பா நினைச்சீங்கன்னா அது யாரு என்ன பண்ண முடியும்? என்ன ஒன்னா இந்த மாதிரி எல்லாம் கேவலமா பேசிருக்கியா? பரவாயில்ல, மறப்போம், மன்னிப்போம். மன்னிச்சு பெருந்தன்மையா நான் உனக்கு போடுறேன் சீட்டு. அது சீட்டு ராஜ்யசபா சீட்டு. அபியல் செய்யக்கூடாது. கொஞ்ச நேரம் அரசியல் செய்யணும். ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது ஒதுக்கி அரசியலுக்கு அப்படின்னு வச்சிடணும். ஏன்னா அவங்க தான் அரசியல்வாதிகள், நாம இல்லை. இது சும்மா ஏதோ 2 பேர் சொல்லிட்டு இருக்கலாம். டோட்டல் மீடியால இதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. புரியுதுங்களா? அந்த அளவுக்கு வந்து மீடியா மேனேஜ்மெண்ட் அப்படின்றது டிஎம்கே பக்காவா வச்சுருக்கிறாங்க. 35 வயசுல வந்து அவரை மத்திய அமைச்சராக்கி தவறு செய்து விட்டேன் அப்படின்றாரு. சரி, ரைட்டு. 2016 அவரை சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணாங்கல்ல, அப்போ அதுக்கு என்ன பேர் சொல்வார்? குடும்பத்தில் வந்து முக்கியமான பதவிகளை எல்லாம் வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு, இப்போ அவருடைய பேரனா முகுந்தன் அப்படின்ற ஒருத்தர், அவருக்கு வந்து பதவி கொடுத்தாரு. இதுக்கு என்ன பதில் சொல்லுவார்? மாம்பழத்தில் எவ்வளோ பிரச்சனை பார்த்தீங்களா அன்றைக்கு. ஆமாம், அதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் மாம்பழத்தில் பிரச்சனை தான் இருக்கின்றது. அது என்னன்னு தெரியல. கட்டாயமா நாட்டுக்கு தேவை. அவர் பின்னாடி போனவங்கெல்லாம் வந்து கண்ணாடியை பார்த்து இனிமே போவியா அப்படின்னு அவங்களே நொந்துக்கணும். இவரெல்லாம் ஒரு அரசியல்வாதி, இவர் நம்பின்னு இவர் பின்னாடி ஒரு கும்பல். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் உலக நாயகன் கமலஹாசனுடைய தீவிர விமர்சகராக இருக்கக்கூடிய நம்ம ஜாம்பவான் அருண் சார். தீவிர ரசிகர்ப்பா சார். ரசிகர் இல்லை சார், நீங்க விமர்சகர் தான். ஃபனாட்டிக், நாட் ஜஸ்ட் a fan. அப்படி ஓகே சார். அவர் அன்போடு வரவேற்போம் சார். வணக்கம் சார். வணக்கம் விக்ரம் சார். என்ன சார் இப்போ வந்து கமலஹாசன் அவர்களை வந்து போட்டு புரட்டை எடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. இப்போ என்ன ஆகிப்போச்சு? வைகோ அவர்கள் வந்து திமுகவோட அடமானம் வைக்கலையா? ஏன் திமுகவே காங்கிரஸ்ட்டை கொண்டு போய் தனது கட்சி அடமானம் வச்சு சீட்டு பேரம் பேசலையா? இப்படி இருக்கும்போது இப்போ கமலஹாசன் வச்சதை மட்டும் ஏன் அவ்வளோ விமர்சனம் பண்ணுறீங்க? நீங்கள் உங்கள் சேனல்லே கூட வந்து வசூல் ராஜா MBBS பதில் வித்தியாசமாக போட்டிருக்கீங்க. கரெக்டு. அதுவும் ஜாதி சம்பந்தமாலாம் சொல்லியிருக்கீங்க. என்ன நியாயம் இதெல்லாம்? அதாவது இந்த பிரச்சனை கன்னடம் வந்து தமிழிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? அப்போ என்ன பண்ணியிருக்கணும், தமிழகத்தில் வந்து எந்த மொழி பேசுபவர்களும் இங்கே வந்து ஆட்சியில் இருந்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லணும்னா, அதாவது கன்னடர், தெலுங்கர், மலையாளி, இப்படி எல்லாரும் இங்கே முதலமைச்சராக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. எதுக்கு வந்து ஜாதியை வச்சு சொல்லணும்? அவர் மேனோன் அப்படின்னா அப்போ என்ன மலையாளிகள் எல்லாருமே மேனோன் அப்படின்னு அர்த்தமா? மலையாளி இங்கே முதலமைச்சராக இருந்திருக்கார் அப்படி சொல்லிட்டு போக வேண்டியது தானே. ஏன் மேனோன் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள்? இதை தான் நான் கேட்டேன். ஏன் இங்கே ஜாதி வருது? பிரச்சனையே மொழி அடிப்படையாக வச்சு தானே இப்போ சர்ச்சை எடுத்துள்ளது. இவர் இது மாதிரி சொல்லியிருக்காரு, அவங்க வந்து எதிர்வினையாற்றி இருக்கின்றார்கள். அப்புறம் எதுக்கு ஜாதியை கொண்டு வரணும் அப்படின்னா, பேசுறதெல்லாம் இப்படி தான், எனக்கு வந்து ஜாதி மத வித்தியாசம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள முழுக்க அந்த ஜாதி வெறி அப்படின்றத அவரை விட்டு போலன்ற மாதிரி தான் தோணுது இவர் அது மாதிரிலாம் பேசும்பொழுது. முதல்ல வந்து ஹிந்து எதிர்ப்பாளர்னு விமர்சனம் பண்ணீங்க, இப்போ ஜாதி வரைக்கும் போயாச்சா? இங்கே பாருங்க, நீங்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதி அபிமானம் அப்படின்றது தான் வந்து மத அபிமானத்தை விட அதிகமாக இருக்கின்றது. நீங்கள் மதத்தை ஏதாவது சொன்னால் கூட யாரும் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க ஜாதியை சொன்னீங்கன்னா சில பேர் வந்து பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி தான் இவர் வந்து மதச்சோர்பற்ற நாடை தேடுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளுக்குள்ள அந்த ஜாதி வெறி போலன்னு நினைக்கிறேன். அதனால தானே வந்து மேனோன் அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறார்.
எதுக்கு அந்த மாதிரி சொல்லணும்? எம்ஜிஆர் மலையாளி அப்படின்னு இங்கே ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சுருந்தாங்க. அவர் ஆமாம் அப்படிதான் என்ன அப்போ அப்படின்னாரு. அவரை வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் முதலமைச்சராக தான் அவர் இருந்தார். அவரை யாராலையும் தோற்கடிக்க முடியல. நீங்கள் என்ன வேணா சொல்லிட்டு போங்க. அப்போ அதே மாதிரி மலையாளின்னு சொல்லாமல் எதுக்கு நீங்கள் மேனோன்னு ஐடென்டிஃபை பண்ணுறீங்க? ஜாதியை வச்சு தானே அவர் ஐடென்டிஃபை பண்ணுறாரு. ஸோ அதனால தான் ஒருவேளை இவரை வந்து ஜாதியை வச்சு பிரச்சனை வந்திருந்தது அப்படின்னு சொன்னால் அப்போ சொல்லலாம், பாருங்க எல்லா ஜாதியை சார்ந்தவர்களும் இங்கே முதலமைச்சராக இருந்திருக்கு. அப்படி இல்லையே, இங்கே கொஸ்டினே எல்லா மொழியை சார்ந்தவர்களும் அப்படி தானே. அப்போ மலையாளி, கன்னடர், தெலுங்கர்னு சொல்லாமல் ஏன் ஜாதியை பிடிச்சி இழுத்தார்? இதுதான் என்னுடைய கேள்வி. அடுத்தது, இந்த கிருஷ்ணா மெக்கின்சி இருக்காரு. செல்வி, இது இன்னத்துக்கு நல்லது செல்வி, இது எல்லாத்துக்கும் நல்லது கிருஷ்ணா, ஷீ சேஸ் இட் இஸ் குட் ஃபார் எவ்ரிதிங் அப்படின்வாரு அந்த பாண்டிச்சேரியில். அந்த மாதிரி ஒரு நிருபர் கேட்குறாரு, என்னங்க நீங்கள் வந்து குடும்ப அரசியல்னு சொன்னீங்க, அப்புறம் ரிமோட்டை தூக்கி போட்டு ஒடிச்சிங்க, தமிழகத்தையே அப்படியே அதான் இப்படிலாம் சொல்லிட்டு இப்போ அங்கே போய் சேர்த்துட்டீங்களா அப்படின்னு முதல்ல பதில் சொல்ல மாட்டேன்னு போயிட்டாரு. அப்புறம் ஏதோ கூப்பிட்டோன்னே நாட்டுக்கு தேவை. எப்படி நாட்டில் இருக்க எந்த நாட்டுக்கு தேவை முதல்ல அதை சொல்லுங்க. அந்த மதச்சார்பற்ற நாடு, அது அந்த நாட்டுக்கு தேவையா அப்படின்னு தெரியல. ஆனால் ஒரு விதத்தில் வந்து நிஜமாகவே இது நாட்டுக்கு தேவை. கமல்ஹாசன் அவர்கள் ஒரு ராஜ்யசபா எம்பி ஆவது, அதுவும் திமுக தயவில் எம்பி ஆவது அப்படின்றது இன்றைக்கு நாட்டுக்கு மிக முக்கியமான தேவை விக்ரம். ஏன்னா அப்போதான் இங்கே அவருக்கு ஃபயர் உட்டின் தெரிஞ்சாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் புத்தி வரும். தேவையா? போவியா இனிமே இந்த மாதிரி ஆளுங்க பின்னாடிலாம்? அப்படியே எல்லாத்தையும் மாற்ற போறாரு, ஊழலற்ற ஆட்சியை கொடுக்க போகின்றார், அப்படி இப்படி நினைச்சுன்னா அவர் பின்னாடி போனீங்கல்ல. இன்னைக்கு என்ன ஆச்சு பத்தியா? கட்சியை மொத்தமா கொண்டு போய் அங்க சேர்த்து போட்டாரு. ஒரு சீட்டுக்காக விக்ரோம் விக்ரோம் என்னத்தடா விற்கிறோம் அப்படின்னு பார்த்தா, மானத்தை விற்கிறோம், மரியாதையை விற்கிறோம், கௌரவத்தை விற்கிறோம், இன்னும் என்ன நல்லா இருக்கோ எல்லாத்தையும் விற்கிறோம், வித்துட்டு இப்போ ஒரு சீட்டு வாங்கிக்கிறோம் அப்படின்னு காமிச்சிருக்காரு. ஸோ அந்த விஷயத்துல வந்து இது நாட்டுக்கு தேவையானது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த சினிமா டைட்டில் அதில் என்ன சொன்னாரு? சம்பவாமி யுகே யுகே. இப்போ அந்த விருமாண்டி படத்து டைட்டிலுக்கு வந்து ஒரு பெரிய கதை சொன்னாருங்க. இப்படி வைக்கலான்னு பார்த்தா அவங்க வச்சுட்டாங்க, அப்படி வைக்கலான்னு பார்த்தா இவங்க வச்சுட்டாங்க, இப்படி வச்சு அவங்க சண்டைக்கு வருவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு சம்பவாமி யுகே யுகே இது சமஸ்கிருதத்தில் இருக்குது. அது எனக்கும் பிடிக்காது, மணிரத்னத்துக்கும் பிடிக்காது, அதனால தக் லைஃப்னு பேர் வச்சோம் அப்படின்னு சொன்னார். சரி, உங்களுக்கு சமஸ்கிருதம் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அது உங்களுடைய சௌகரியம். கன்னடம் வந்து தமிழிலிருந்து வந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுடைய கருத்து. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்க மாட்டோம். அன்பு என்று மன்னிப்பு. ஆமாம், அன்பு ராஜ்யசபா சீட்டு தான் கேட்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னாலும் அது உங்களுடைய சௌகரியம். நான் எதுவும் சொல்லலை. ஆனால் சமஸ்கிருதம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு தமிழை தள்ளி வச்சிங்களே, நியாயமா? சமஸ்கிருதம் பிடிக்கலன்னா பிடிக்காம போங்க, உங்களை யாரும் வந்து ஏற்றுக்கலாம் சொல்லலை. தமிழன் தானே, தமிழ்நாட்டிலேருந்து தானே நீ இப்போ ராஜ்யசபா எம்பியா போறீங்க. அப்போ தமிழில் பேர் வைக்கிறதுக்கு என்ன? வரி சலுகை கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் தமிழில் பேர் வைப்போம், இல்லாட்டா நாங்கள் ஆங்கிலத்தில் தான் பேர் வைப்போம் அப்படின்னா அப்புறம் தமிழை பற்றி நீ பேசக்கூடாது. தமிழ் தான் மூத்த மொழி, இதுதான் வரலாறுன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த யோகியதையும் கிடையாது. அரசியல்வாதிகள் மொழியை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லை, அவர்கள் படிக்கலை அப்படின்னா அப்போ நீங்கள் தான் படிக்கல. இங்கே இருக்கவங்களாம் நிறைய பேர் படிச்சிருக்காங்க. இப்போ தக் லைஃப் அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலாக பொறுக்கி வாழ்க்கை, குற்றவாளியின் வாழ்க்கை, ஒரு மொள்ள மாறி முடிச்சவுக்கி அவனுடைய வாழ்க்கை அப்படின்னு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா என் வாழ்க்கை, இல்லைப்பா எனக்குள் ஒருவன் என்னை போல் ஒருவன் அப்படின்லாம் படம் வந்திருக்கல, அந்த மாதிரி சொல்கிறேன். நீங்கள் உடனே கமலோட வாழ்க்கையெல்லாம் கேட்காதீங்க. அப்போ தக் லைஃப்னு வைக்கிறதுக்கு பதிலாக என் வாழ்க்கையினாவது வச்சுட்டு போயிருக்கலாம். பொறுக்கி வாழ்க்கை, மொள்ள மாறி வாழ்க்கை அப்படின்னு வச்சு தமிழில் வச்சுட்டு போயிருக்கலாம்ல. ஏன் வந்து இங்கிலீஷ்க்கு போகிறீங்க? அதாவது ஒரு காலத்தில் இந்த பாட்டு மன்றமா பட்டி மன்றமா அதுலலாம் சொல்லுவாங்க, வதனமே சந்திர பிம்பமோ, இதில் எங்கே தமிழ் இருக்குது அப்படின்வாங்க. சரி ரைட்டு, அப்போ சமஸ்கிருதத்தை ஒதுக்கிட்டு டேக் இட் ஈஸி பாலிசின்னு இங்கிலீஷை கொண்டு வந்து சொருகிட்டோம். தமிழ் கடைசி வரைக்கும் இல்லை, அன்னைக்கும் இல்லை, இன்னைக்கும் இல்லை, என்னைக்குமே இல்லை. அப்புறம் உங்களுக்கு வந்து தமிழ் மூத்த மொழி அப்படின்னு சொல்லணும்னா எதுக்கு இதெல்லாம் சொல்லி நிற்கிறீங்க நீங்கள்? மூத்த மொழின்னா அதை ஒதுக்கி வச்சுட்டு இப்போ இவர் கன்னடம் வந்து தமிழ்ல இருந்து வந்தது அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்போ கன்னடத்தில் பேர் வச்சிருந்தா கூட நான் ஒத்துந்திருப்பேன்ப்பா. ஏன்னா இங்கே அது திராவிட மொழின்னு சொல்கிறாங்க, அவங்க ஏற்றுக்கல. நீங்கள் இந்த மாதிரி கருத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது சரி ரைட்டு, அன்பு தானே, அப்போ அந்த அன்பால் கன்னடத்தில் டைட்டில் வைங்க. உங்களை யாராவது வேணான்னு சொன்னமா? ஏன் ஆங்கிலத்தில் கொண்டு போய் வைக்கிறீங்க? சமஸ்கிருதம் தானே உங்களுக்கு பிடிக்காது, கன்னடம் பிடிக்கும் இல்லை, அப்போ கன்னடத்தில் ஒரு டைட்டில் வச்சுட்டு போங்க. எல்லாம் இங்கிலீஷில், அப்புறம் வந்து தமிழ் வாழ்க தமிழ் வளர்க அந்த போர்டையும் நீங்கள் இங்கிலீஷில் வச்சுருங்க, பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இவரெல்லாம் ஒரு அரசியல்வாதி, இவரை நம்பின்னு இவர் பின்னாடி ஒரு கும்பல்,
கட்டாயமாக நாட்டுக்கு தேவை. அவர் பின்னாடி போனவங்கெல்லாம் வந்து கண்ணாடியை பார்த்து இனிமே போவியா அப்படின்னு அவங்களே நொந்துக்கணும். அதற்காக இது நாட்டுக்கு தேவை. ஆனால் விக்ரம் எந்த ஒரு நெகட்டிவ்லையும் ஒரு பாசிட்டிவ் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவர் மட்டும் ராஜ்யசபாவுக்கு போயிட்டாருன்னா எனக்கு டெல்லியில் ஒரு வேலை ரெடியாக இருக்குது. ஏன்னா அங்கே அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இந்த மாதிரி வந்து அந்த தமிழ்லேருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணுமா, ஈவன் சாட் ஜிபிடியால் கூட முடியாது அப்படின்ட்டா. அதான் சார் ஒரு வடிவேல் மீம்ஸ் போட்டிருந்தாங்க, என்னடா பார்லிமெண்ட்ல ஹிந்தி பேசியாடா எங்களுக்கு புரியாத பாஷை பேசுறீங்க, இருங்கடா எங்களுக்கு ஒரு ஆள் அனுப்புறேன். எந்த மொழியில பேசினாலும் யாருக்குமே புரியாது, நமக்கே புரியும், அவருக்கே புரியாது. அவர் என்ன சொல்றார் அப்படின்றது அவருக்கே தெரியாது. இதை நம்ம ஏற்கனவே விளக்கம் கொடுத்துட்டோம், அதனால ரிப்பீட் வேண்டாம். அப்போ மற்றவங்களுக்கு எங்கே புரிய போகுது? அதை புரிஞ்சிக்கிற ஒரே ஒரு அந்த அற்புதமான திறமை என்கிட்ட மட்டும்தான் இருக்குது இந்த அகில உலகத்திலேயே. அதனால் சீக்கிரமே என்னை டெல்லியில் கூடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் அங்கே போயிட்டேன்னா அதுக்கப்புறம் நானும் டெல்லியிலேருந்து தான் உனக்கு ஸ்ட்ரீம் யார்டில் தான் பேட்டி கொடுக்கணும் விக்ரம். நேரெல்லாம் கூப்பிட்ட நேரத்துக்கு வர முடியாது, அதுவும் ராஜ்யசபா செஷனில் இருந்ததுன்னு சொன்னால் நான் அநேகமாக பிஸி ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். அந்த டிரான்ஸ்லேஷன்லேயே நேரம் போயிடும். புரியுது சரி. இப்போ வந்து இப்போ கமல்ஹாசன் அவர்கள் ஆரம்பத்திலேயே வந்து இந்த மாதிரி திமுக எதிர்த்து தான் வந்து கட்சி ஆரம்பித்தார். அதுக்கப்புறமேட்டி அவர் நின்று இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத காரணத்தினால தான் இப்போ வந்து அவர் வந்து ராஜ்யசபா சீட்டுக்காக வந்து திமுக அடமானம் வச்சதாக தான் பார்க்க முடியுமா? இல்லை அந்த மாதிரி சொல்றது தப்பு, நான் ஒத்துக்க மாட்டேன். இல்லைங்க, திமுக கட்சி எம்பி எலெக்ஷன்லேயே சீட்டு கொடுத்து நிற்க வச்சது பார்த்துக்கலாமே சார் ஒரு கை. இல்லைங்க, அதாவது கட்சி அடமான வெஸ்டார் தான் சொல்லுறீங்க, ஒட்டுக்கா வித்துட்டார். இனிமே என்ன இருக்கு அங்க? அதாவது இப்போ அந்த நகையை மீட்டு மறு அடகு வைக்க அப்படின்லாம் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் முன்னாடிலாம் பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி இப்போ நீங்கள் நகையை வட்டிக்கு வச்சுருக்கீங்க, அது வட்டிக்கு அதிகமாகிடுச்சு அப்படின்னா அதை மீட்டா விற்றா ஏதோ கையில் காசு நிற்கும் அப்படின்னா பரவாயில்ல. இல்லைங்க ரொம்ப ஆகிப்போச்சு, இனிமேல் அதை மீட்டு கூட பிரயோஜனம் இல்லை அப்படின் போது ஏதோ வந்த வரைக்கும் வித்துரு அப்படின்னு வித்துட்டு தான் கையில் ஏதோ கட்சா 100 ரூபா 200 ரூபா கிடைக்குதா. இதுதான் நம்மளுடைய பாலிசிங்க. எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க, ஏழை நடுத்தர மக்கள்லாம். ஸோ அதே மாதிரி இனிமேல் கட்சியை அடகு வச்சா யாரும் வாங்க மாட்டாங்க, யார் இருக்காங்க அங்கே. அதனால ஒட்டுக்கா வித்துடலான்னு முடிவு பண்ணிட்டார் போல இருக்குது. அது சரி, நீங்கள் வந்து அவரை குறை சொல்லிகிட்டே இருக்கீங்க, பட் அவர் சைட்லேருந்தும் நீங்கள் பார்க்கணும். சினிமா எடுத்தால் ஓட மாட்டுது, பிக் பாஸ்லேருந்து ஓட விட்டு போட்டீங்க. அப்புறம் அந்த அரசியலில் நிற்கிறேன் அப்படின்னா ஓட 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 ஒன்றுமே கிடைக்கல. அப்புறம் அவர் என்னதான் பண்ணுவார்? அதனால தான் யாரை எதிர்த்தாரோ அவங்களோடவே அவர் போய் சேர்ந்துக்கினாரு. ஜனங்க ஆதரவு இப்போ யாருக்கு இருக்குது? திமுகவுக்கு தானே இருக்குது. அப்போது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, அவங்க சொல்லிட்டாங்க திமுக நல்ல கட்சின்னு. அது இப்போ அவர் சொல்லலை, அவருடைய மனசுக்குள்ளே இதான் ஓடும், நாம தான் தப்பு பண்ணிட்டோம், திமுக நிஜமாகவே நல்ல கட்சி, மக்கள் தீர்ப்பு சொல்லிவிட்டார்கள், அதனால நாமும் அந்த நல்ல கட்சியில் சேர்ந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. இதில் என்னங்க தப்பை பார்க்குறீங்க? அடமான வச்சிட்டாரு அப்படி இப்படின்னு விடுங்க. வைக்கிறதுக்கு ஏதோ இருக்குது கட்சின்னு, அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க. அந்த பேர் இருக்கிறதுனால தான் வைக்க முடிஞ்சது. இல்லாட்ட நீங்களும் நானும் போயிட்டு அடமானம் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எந்த கட்சியில் அது ராஜ்யசபா சீட்டு கொடுப்பாங்களா? அங்கே இருக்கவங்க நிலைமையை யோசிச்சு பார்த்தாலும் எனக்கு கஷ்டமாக இருக்குது. எத்தனை பேர் இல்லை, பாஜக சைடில் இன்னொரு பிரச்சனை வேறு அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா முக்கியமான இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு இந்த மாதிரி சட்ட திருத்தங்கள்லாம் கொண்டு வர போகிறாங்களாம். ராஜ்யசபாவில் மெஜாரிட்டி வேணும் இல்லையா, அங்கேயும் பாஸ் ஆகணும். இவர் வந்து சட்டமாக உக்காந்திக்கினார் அப்படின்னா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போயிட்டாங்கன்னா, முதல்ல அந்த கோரம் அப்படின்னு ஒன்று இருக்குது, மினிமம் இத்தனை மெம்பர்ஸாவது இருக்கணும் அப்படின்னு. நீங்கள் இந்த ஆளுங்கட்சிக்கு மெஜாரிட்டி மெம்பர்ஸ் இருக்கான்னு விடுங்க, மொத்தம் மெம்பர்கள் ஐயோ இவர் பேச ஆரம்பிச்சாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாம் போயிட்டாங்கன்னு சொன்னால், கோரமே இல்லைன்னா பில்லையே கொண்டு வர முடியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க பாஜகவில். பரவாயில்ல, இது வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பட் பாஜகவுக்கு வைக்கப்பட்ட செக் இது. இனிமேல் எந்த விதமான இந்த சட்ட திருத்தமும் அவங்க கொண்டே வர முடியாது. என்ன ஆக போகுது பாருங்க. ஆனால் சார் இப்போ மக்கள்லாம் சொல்கிறது கிரிட்டிசைஸ் என்ன பண்ணுறாங்க பாருன்னா, கமல் அவர்கள் இப்போ வந்து கடவுள் பாதி மிருகம் பாதி மாதிரி மாறிட்டாரே அப்படின்ற மாதிரி விமர்சனம் வைக்கலாம். எதுக்காக சார் அது? இல்லைங்க, கடவுள் பாதி நீங்கள் தப்பாக நினச்சிருந்தீங்க, அது மொத்தமே மிருகம் தான். நீங்கள் அது மாதிரி தப்பாக நினச்சிங்கன்னா அது யார் என்ன பண்ண முடியும்? அவர் என்னைக்கு வந்து ஒரு நல்ல மனிதனாக நடந்து கொண்டு இருக்கின்றார் அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. கலைத்துறையில் அற்புதமாக பண்ணியிருக்காங்க பாருங்க. இப்போது உங்கள் வீட்டில் வந்து ஒருத்தர் நல்லா பெயிண்ட் அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக பெயிண்ட் அடிக்கிறார், அற்புதமாக இருக்குது, அதுவும் லோ பட்ஜெட்டில் அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு அப்படிங்கும்போது, அப்பா ஒரு சரியான பெயிண்டர்ப்பா, அதனால் இந்த கிரகப்பிரவேசத்துக்கு சமையல் கான்ட்ராக்ட் இவர்கிட்டே கொடுத்துடலாம். ஏங்க சிரிக்கிறீங்க?
ஏங்க அவர் நல்லா நடிக்கிறாருன்னா சினிமாவில் சான்ஸ் கொடுங்க, அவர் படத்தை போய் பாருங்க. அதுக்காக அவர்கிட்ட போயிட்டு நாட்டை கொடுக்குறேன்றீங்க. இது மாதிரி தான் இருக்குது. பெயிண்டர்கிட்ட போயிட்டு சமையலறை சாவி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் நடிகர்கிட்ட போயிட்டு நான் நாடை ஆள்வதற்கு கொடுக்கின்றேன் அப்படின்னு. இவர் என்ன தெரியும்? எல்லாத்துலேயும் அறவேக்காடு. நான் சும்மா ஒன்றும் சொல்லலை. அரசியல்வாதிகள் படிக்காதவர்கள் அப்படின்னா ஏன் நமது முதலமைச்சர் படிக்கலையா? துணை முதலமைச்சர் படிக்கலையா? அவங்கெல்லாம் வந்து துணை முதலமைச்சர் லயோலா காலேஜில் படித்து டிகிரி வாங்கலையா? அன்பில் மகேஷ் அவர் படிக்கலையா? பிடிஆர் அமெரிக்காவில் போய் ஃபஸ்ட்டு வந்துக்கிறாரு. அவங்களெல்லாம் கண்ணுக்கு தெரியல. பாருங்க, சீட்டு கொடுத்த கட்சி அவங்கெல்லாம். நான் மற்ற கட்சியெல்லாம் கூட சொல்லலை. அவங்களெல்லாம் தெரியல. அரசியல்வாதிகள் படிக்காதவர்கள் அப்படின்னு சொல்றாரு. எதை படிக்கல? ஒருவேளை நான் அதை சொல்லவில்லை, தமிழ் இலக்கியங்களை அப்படின்னா ஏன் முதலமைச்சருக்கு தமிழ் இலக்கியம் தெரியாதா? துணை முதலமைச்சருக்கு தெரியாதா? இல்லை பிடிஆருக்கு தெரியாது? அவருக்கு தமிழே தெரியாது அப்படின்லாம் சொல்லாதீங்க. அவர் தான் ஒரு தடவை சொன்னார். அது ஒன்றும் இல்லை, அமெரிக்காவில் இருந்ததுனால மறந்து போச்சு. இங்கே மதுரைக்கு வந்தப்போ எனக்கு அந்த மீட்டிங்கில் சரியாக பேச வரல, அதனால பேசாமலேயே நான் பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னார். மறுபடியும் வந்துருச்சு. ஈவன் அந்த பட்ஜெட் படிக்கும்போது கூட ஏதோ 190 ஏதோ படிச்சிட்டார் அவர். அதனால தமிழ் இலக்கியங்கள் தெரியும் அவருக்கு, அந்த நம்பர் தான் சரியாக தெரியல அப்படின்னு சொல்லணும். அது எதை படிக்கலைன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அதுலேருந்தே தெரியுது இவரை வச்சே எல்லாத்தையும் அவர் எடை போடுறாரு அப்படின்னு. நான் படிக்கலையா, அப்போ உலகமே படிக்கல அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. உலக நாயகன். அதான் நான் தக்கா, அப்போ உலகமே தக்கு அப்படின்ட்டு தக் லைஃப். அது கிருஷ்ணசாமி அவர்கள் கேட்டிருந்தாரு. எதுக்குங்க இதெல்லாம்? நாயகன் அப்படின்னு பேர் வச்சுட்டு இப்போ போயிட்டு அந்த தக் அப்படின்னு இங்கே பேர் வைக்கிறீங்களே, இது நியாயமா? இது அப்போ என்ன பண்ணுறீங்க? எல்லாரும் திருட்டு பையா முள்ள மாதிரி முடிச்சவுக்கு இவங்கள தான் ஹீரோவாக காமிக்கிறீங்க. அந்த படத்தில் என்ன காமிக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் தக் லைஃப்னு வந்துட்டதுனாலேயே வந்து இந்த பொறுக்கியை ஒருத்தர் அழிக்க போகிறார் அப்படியா காமிக்க போகிறாங்க? அவங்கள தான் க்ளோரிஃபை பண்ணி காமிக்க போகிறாங்க. அப்போது இதில் என்ன சமூக அக்கறை இருக்குது? கலைஞர்களுக்கு சமூக அக்கறை அப்படின்வாங்க. ஏன் மற்றவங்களுக்கெல்லாம் வேணாமா? ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு வேணாமா? உங்களுக்கு எனக்கு வேணாமா? அந்த வாத்தியாருங்களுக்கு வேணாமா? பெயிண்ட் அடிக்கிறவங்களுக்கு வேணாமா? குடும்ப தலைவிகளுக்கு வேணாமா? அதான் கலைஞர்களுக்கு மட்டும் சமூக அக்கறை. இப்படி சொல்லி தான் காசு பார்க்குறது. நம்ம தள்ள மிளகா அரைச்சிட்டு பார்த்தீங்களா, நாங்கள் சமூக அக்கறையுடன் பேசுகிறோம். சமூக அக்கறையை உங்கள் படத்தில் காமிங்க, நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள். கேட்டால் நாங்கள் கருத்து சொல்வதற்காக அப்படியா? சித்தாந்தத்தை சொல்வதற்காக படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கருத்து சொல்கிறது, நல்ல விஷயங்களை சொல்லக்கூடாது. அந்த காலத்தில் பீம் சிங், சிவாஜி கணேசன், நம்ம புரட்சி தலைவர், இவங்க படங்கள்லாம் எப்பேற்பட்ட படங்களாக இருந்தது. அதுலேயும் எம்ஜிஆர் அவர்கள் வந்து எந்த படத்துலையும் சிகரெட் பிடிக்கிற மாதிரியோ இல்லை தண்ணி அடிக்கிற ஒரே ஒரு படத்தில் மட்டும்தான். அதை தவிர வேறு எதுலேயுமே அவர் நடித்தது கிடையாது. சொந்த வாழ்க்கையிலையும் அவர் வந்து அந்த பழக்கங்கள் எல்லாம் இல்லாமல் இருந்தார். கடைசி வரைக்கும் அந்த எக்ஸசைஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து உடம்பை அவர் நல்லா வச்சுருந்தார். அவர் அந்த மாதிரி பண்ணுங்க. அதை விட்டுட்டு என் தட்டில் என்ன இருக்க வேண்டும், என்ன பண்ணுறது, என் தட்டில் என்ன இருக்கணும்ன்ட்டு முதல்ல என் ஒய்ஃப் தான் முடிவு பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு பூரி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டா கூட, பூரியா, வேற வேலை இல்லை, உப்புமா கிண்டி வச்சுக்கிறேன், தின்னுட்டு போ. அது நம்ம தேசிய டிஃபன் ஆகி போச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டாக்டர், இந்த ரவை இதெல்லாம் கிட்டக்கையே சேர்க்கக்கூடாது, சுகரு பிபி இன்னும் என்னென்ன இருக்கோ லிஸ்ட்டு கொடுத்து அவர் தான் சொல்வார் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு. அது ஒரு 4 பக்கத்துக்கு இருக்கும். எதெல்லாம் சாப்பிட்லான்னு சொல்கிறாரோ அது தமத்துண்டு இருக்கும். அது வந்து இந்த ட்விட்டரில் போடுற மாதிரி இருக்கும். சாப்பிடக்கூடாதுன்றது ஃபேஸ்புக்கில் போடுற மாதிரி இருக்கும். இதில் வந்து என் தட்டில் இருக்கணும்னு என்ன உரிமை, இதெல்லாம் அப்படின்னு சும்மா ஏமாத்திட்டு இருக்கான், வேற என்ன வேலை? சரி, ஓகே சார். இப்போ வைகோ அவர்கள் வந்து ஒன்ஸ் அப்பான் டைம் சொல்லும்போது, ஒரு பேட்டில் சொல்லும்போது ஸ்டாலின் ஒரு பொருட்டே கிடையாது, அவர் வந்து ஒரு கிளை செயலாளருக்கு உண்டான ஒரு இது கூட கிடையாது, அந்த மாதிரி பேசினார் சார். கமலஹாசன் அவர்கள் வந்து கருணாநிதி நான் அவமானப்படுத்தினா ஸ்டாலின் ஒரு பேரை சொன்னால் போதுமே அப்படின்ட்டு, இதெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் முன்னாடி கண்ணு முன்னாடி வந்து போகாதா சார் சீட்லாம் கொடுக்கும்போது? இல்லை, அதாவது அவருடைய பெருந்தன்மையை பார்க்கணும். இப்போ நம்ம ரஜினி இருக்கார்ல, ஒரு எலெக்ஷன் போதுன்னு நினைக்கிறேன், அவர் அமெரிக்கா போயிட்டு வந்தார். அங்கே வந்து அந்த பியூட்டி பார்லராக சொல்லுவேண்ணா, அங்கே ஏதோ சொல்லுவாங்க, அங்கே உக்காந்துருந்தேன், தூங்கிட்டேன், அவங்க அப்படியே சுத்தமாக சீவிட்டான் அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னார். அதுக்கு மனோரமா அவர்கள் தான் நினைக்கிறேன் ஒரு மாதிரி ஒரு பதில் சொல்லியிருந்தாங்க. அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து அவங்கள திரைத்துறையில் ஒதுக்குறல சேர்த்துக்கிட்டாங்க இல்லையா, அதுதான் பெருந்தன்மை அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னையும் செய்து விடல் அப்படின்றது வந்து குரலோவியம் எழுதின கலைஞரது மகன் அல்லவா நமது மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதனால் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை எகழ்வாரை தாங்கல் தலை அப்படின்னு நீ என்ன ஒன்னா இந்த மாதிரிலாம் கேவலமாக பேசியிருக்கியா, பரவாயில்ல, மறப்போம் மன்னிப்போம், மன்னிச்சு பெருந்தன்மையா நான் உனக்கு போடுறேன் சீட்டு. அது சீட்டு, ராஜ்யசபா சீட்டு.
அப்படின்னு கொடுத்துருக்காருன்னு போது ஐயா அப்படின்னு போய் வாங்கிட்டு போயிருக்காரு இவர். அப்போ நீங்கள் அவருடைய பெருந்தன்மையை பாராட்டணும். அதே மாதிரி தான் வைகோ அவர்களும் என்னென்னலாம் பேசாரு. சாதிக் பாட்ஷா அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே கேஸ் போடுங்க, இதுக்கு போட்டிங்களா, இதுக்கு போடுங்க அப்படின்லாம் சொன்னார். இன துரோகி அப்படின்னு சொன்னார். அது நம்ம அன்றைக்கே சொல்லிட்டோம். பிள்ளை பாசம், உன் பிள்ளைக்கும் வந்து எம்பி சீட்டு கிடைக்குதுன்னு சொன்னால் நம்மளும் குட்டிக்கரணம் போடுவோம். அதனால் வைகோவை வந்து நீங்கள் அந்த ஆங்கிளில் பார்க்கணும். அந்த மாதிரி தான் சொன்னல, ஓட வந்து ஒன்றும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி பிக் பாஸ்லேருந்து அடிச்சு துரத்தி போட்டீங்க. சினிமாவும் வந்து தேட்டரை விட்டு அடிச்சு துரத்தி போடுறீங்க. எந்த படம் ஓடுது? அவர் படம் ஏதாவது கடைசியாக பெருசாக ஓடிச்சுன்னு சொல்லுங்கள். அப்போ என்னதான் பண்ண சொல்கிறீங்க? ஏதாவது பண்ணணும்ல. அதான் சரி ரைட்டு எல்லாரையும் போட்டு பழி வாங்குறேன் பாரு அப்படின்ட்டு இப்போ ராஜ்யசபா டெல்லி கிளம்பிக்கிறார் அவர். ஓகே சார். இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் இப்போ மதுரையில் இருக்கார் சார். அங்கே தீர்மானம் நிறைவேற்றும் போது 2026 மறுபடியும் ஸ்டாலினையே வந்து சிஎம்மாக தேர்ந்தெடுக்கிற மாதிரி நம்ம இப்போ கலப்பணி செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இதை நிறைவேறுமா? நான் என்னத்தை சொல்கிறது, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அது நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அப்போ அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிக்கிறதா இல்லை ஜெயிக்கிறதா இல்லைன்னா இப்போது இன்றைக்கே பாருங்கள், தேமுதிகவுக்கு வந்து 2026 வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுக்கப்படும், தேமுதிக எங்கள் கூட்டணியில் இருக்கின்றது அப்படின்னு கேபி முனுசாமி அவர்கள் சொன்னார். அறிக்கையை பார்த்தேன் நான் அதிமுகவுடைய லெட்டர் பேடில். அண்ணாண்ட பக்கம் தேமுதிக தலைவராக இருக்கின்ற பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் தேமுதிக அதில் இருக்காமன்னு சொன்னாங்களே, அவங்கள போய் கேளுங்க. இந்த 2026 அப்படின்னும் போது தேர்தலை ஒட்டி வருகின்றது. அதே மாதிரி நாங்களும் எங்கள் முடிவை வந்து தேர்தலை ஒட்டி அறிவிப்போம். 2026 ஜனவரி மாதம் மாநாடு நடக்கும், அப்போ சொல்வோம் அப்படின்ட்டாங்க. கூடவே என்ன சொல்லியிருக்காங்க, திமுக பொதுக்குழுவில் வந்து கேப்டன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றி இருக்கின்றார்கள், அதை நாங்கள் வரவேற்கிறோம். எப்படி ஈக்வி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே அப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க. என்னங்க நீங்களே சொல்லுங்கள், அவ்வளோ பெரிய வெற்றி கூட்டணி அப்படின்னு சொன்னால் அப்பா ஏதோ இப்போ கொடுக்கல அப்புறமாவது கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லியிருக்கணும்ல. அப்போ சொல்லலை அப்படின்னும் போது ரெண்டாவது நீங்கள் எதுக்கு ஊருக்கு முன்னாடி வந்து அவங்க இங்கே இருக்காங்க அனௌன்ஸ் பண்ணணும்? அவங்கக்கிட்ட கேட்கணும்ல. கேட்டுட்டு 2 பேருமா சேர்ந்து தானே இது பண்ணணும். இப்போது என்டிஏவில் அதிமுக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் எடப்பாடியார் சாயங்காலம் வர வரைக்கும் அமித்ஷா அவர்கள் இருந்து 2 பேரும் சேர்ந்து தானே அதை அறிவித்தாங்க. அப்போ அதே மாதிரி தேமுதிகவோட சேர்ந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தீங்கன்னா பிரச்சனையே வந்திருக்காது. நீங்களா தனியாக அவங்க எங்கள் கூட இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களே இப்போ வந்து அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. அப்புறம் நீங்கள் கேட்குறீங்க அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சாங்க, அது ஒவ்வொரு கட்சியுடைய முடிவு, அதை வந்து கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஆனால் ஒரு எதிர்கட்சியாக அவங்க எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்னு எதிர்பார்ப்பதற்கு மக்களுக்கு உரிமை இருக்கின்றது. அதுதான் இப்போ கேள்வி. அந்த அளவுக்கு இல்லைங்க நாங்கள் வந்து ரொம்ப சுகராக தாங்க வேலை செய்கிறோம் அப்படின்னு அதிமுக பாஜக சொன்னாங்கன்னா சந்தோஷம், ரைட்டு, நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா ஓகே, அப்போ ஜனங்க ஓட்டு போடுவாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே நாம் என்ன சொல்ல முடியும்? இப்போது திமுக அளவுக்கு அவங்க ஆளுங்கட்சியாக இருக்காங்க, எல்லா விதமான அட்வான்டேஜஸும் இருக்குது. ஆட்சியில் இருக்கும்போது அவங்க வந்து இந்த விலையில்லா திட்டம், அதுக்கப்புறம் மகளிர் உரிமை திட்டம் அப்படி இப்படின்னு இதெல்லாம் நாங்கள் ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க சைடில் என்ன மைனஸு அப்படின்றத ஹைலைட் பண்ண வேண்டியது யார்? நம்ம வேலையா அது? இல்லை என் வேலையா? அதை சொல்லுங்கள். அது எதிர்கட்சிகளுடைய பிரதான வேலை. அவங்க அதுக்காகத்தான் எதிர்கட்சியாக இருக்காங்க. அவியல் செய்யக்கூடாது, கொஞ்ச நேரம் அரசியல் செய்யணும். ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரமாவது ஒதுக்கி அரசியலுக்கு அப்படின்னு வச்சிடணும். ஏன்னா அவங்க தான் அரசியல்வாதிகள், நாம் இல்லை. நாம் வந்து அரசியல் பண்ணின்னுக்கிறோம், அவங்க அவியல் பண்ணின்னுக்கிறாங்க போல. இது அது அவியலில் சரி, சைவ அவியல் அசைவ அவியல் ஏதோ ஒன்று, ரைட், ஏதோ ஒன்று செஞ்சால் சரி விடுங்க, அவ்வளோதான். ஓகே சார். அடுத்து அந்த இடி ரைடு சம்மந்தமாக பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு ஒரு புது பெயர்களாக வந்துச்சு. ஆகாஷ் பாஸ்கரன்னாங்க, அப்புறம் ரித்தீஷ் அப்படின்னாங்க, விக்ரம் ஜூஜு அப்படின்னாங்க. என்னது விக்ரம் ஜூஜு? நீயா? இல்லை சார், அது வேற ஜூஜு சார். ஓ ஜூஜுவா? ஆமாம் சார், அந்த மாதிரி நிறைய நேம்ஸ் எல்லாம் புதுசாக வந்து சார் இடி ரைடில் வந்து சம்மந்தம் வந்துச்சு. நிறைய பேர் வந்து இவங்களாம் தமிழர்கள் தானே? ஆமாம் சார். இல்லை பேர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அதான் கேட்டேன். ஆமாம். ஸோ அங்கங்கே போய் பதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போனார், மோடி மீட் பண்ணார், அதுக்கப்புறம் நியூஸே வராமல் வந்து சப்செட் ஆயிடுச்சு சார். என்னவா பார்க்குறீங்க இது? ஸோ பாஜகவுமே வந்து இந்த மாதிரி கீழே இறங்கி போகிறாங்களா? இல்லை அவர் டெல்லி போகாமல் இருந்தால் மட்டும் இங்கே என்ன டெய்லி 8 மணிக்கு இதைத்தான் விவாதம் பண்ணியிருக்க போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? விவாதம் இல்லைனாலும் அந்த நியூஸ் அப்படியே காதில் கேட்டு தான் சார் இருந்திருப்போம் நம்ம. இது சும்மா ஏதோ 2 பேர் சொல்லிட்டு இருக்கலாம். டோட்டல் மீடியாவில் இதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க, புரியுதுங்களா? அந்த அளவுக்கு வந்து மீடியா மேனேஜ்மெண்ட் அப்படின்றது டிஎம்கே பக்காவாக வச்சுன்னுக்கிறாங்க.
சும்மா ஏதோ வந்து சோஷியல் மீடியாவில் 4 பேர் கேட்கலாம், வந்து இது மாதிரி பண்ணலாமே தவிர மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஊடகங்களை இதை பற்றிலாம் விவாதமே பண்ண மாட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து தந்தைக்கும் மகனுக்கும் பிரச்சனையா, பாமக உடைகிறதா, மாம்பழம் யாருக்கு, இப்படியே பிரச்சனை. அதுக்கப்புறம் அந்த இன்னிலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க, தேமுதிக அதிமுக உடைகிறதா இணைகிறதா, இதற்கு யார் காரணம், இப்படி ஒரு வாரம் ஓட்டுவாங்க. அதெல்லாம் என்ன பெரிய பிரச்சனை, நமக்கு வந்து அதிமுக பாஜக தேமுதிக பாமக இதெல்லாம் தானே பிரச்சனை அப்படின்னு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஆயிடுச்சு. அப்புறம் வந்து நீங்கள் அவர் போன பிறகு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னா போகாட்டாலும் நடந்திருக்காது. அதுதான் நான் சொல்கிறேன், யாரும் இதை பற்றி பேசவே மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. கடைசி ஒரு கேள்வி சார், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பாமக உடைகிறதா அப்படின்றது, ஸோ அது வந்து தந்தை மகனுக்குள்ள ஒரு பிரச்சனையை வந்து ராமதாஸ் அவர்கள் வெளியே வந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணி இந்த அளவுக்கு நடந்த விஷயங்கள் வந்து மீடியா முன்னாடி சொல்கிறதுக்கு காரணம் என்னமா இருக்குது சார்? ஏன்னா இந்த மாதிரிலாம் பின்னாடி நடக்கக்கூடிய விஷயத்தை முன்னாடி சொல்கிறார் அப்படின்னா தன்னை லைம்லைட்டில் காட்டுறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்களா? இல்லை, எதுக்காக இதெல்லாம் பேசுகிறார் அப்படின்றத விட முதல்ல பேசுறது சரியா தப்பான்னு யாராவது யோசிச்சிங்களா? கட்சிக்குள்ளே நடக்கிற விஷயங்களை இது மாதிரி வெளில பேசலாமாங்க? இது வந்து குடும்பத்தில் நடந்த நிகழ்ச்சி அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இல்லையா? அப்படி இருந்துச்சு இதெல்லாம் வெளில சொல்கிறது அரசியல் நாகரிகம் இல்லை. இது வந்து அன்எக்ஸ்பெக்டட். இவ்வளோ வருடங்கள் அரசியலில் இருந்திருக்காரு, அவர் வந்து இந்த மாதிரிலாம் பேசுறதுன்றது வந்து சரியில்லை. விக்ரம் 35 வயசில் வந்து அவரை மத்திய அமைச்சராக்கி தவறு செய்து விட்டேன் அப்படின்றாரு. சரி, ரைட்டு. 2016 அவரை சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணாங்கல்ல, அப்போ அதுக்கு என்ன பேர் சொல்வார்? குடும்பத்தில் வந்து முக்கியமான பதவிகளெல்லாம் வந்து குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு, இப்போ அவருடைய பேரனா முகுந்தன் அப்படின்ற ஒருத்தர், அவருக்கு வந்து பதவி கொடுத்தாரு. இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இப்போ கட்சியை வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க தான் அப்படின்னு நான் கேட்டேன், நாங்கள் அவங்களுக்கு பதவி கொடுத்தோம், இவங்களுக்கு பதவி கொடுத்தோம் அப்படின்வாங்க. எல்லாம் வந்து இந்த கௌரவ தலைவர் இந்த மாதிரி தானே. எதுவாக இருந்தாலும் அவர் ஐயா அவர்கள் எடுக்கும் முடிவு தான். அதுக்கப்புறம் அந்த தலைமை பதவியில் யார் இருந்தால் என்ன? இப்போ அவர் தான் எல்லா அல்டிமேட் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி அப்படின்னும் போது நாங்கள் இவருக்கு பதவி கொடுத்தோம் அவருக்கு பதவி கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. இன்றைக்கி இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுலேயும் இதை வந்து நான் குரூஷியல் நேரத்தில் பேசப்பட்ட பேச்சாக பார்க்குறேன். அவர் பாஜக போனோன்னு சொன்னார், நான் அதிமுகவோட போனோன்னு சொன்னேன் அப்படின்னு. ஒருவேளை அதிமுக கூட்டணியில் வந்து அந்த 2 ராஜ்யசபா சீட்டில் 1 அன்புமணி அவர்களுக்கு கொடுக்கலாம், ஸோ தட் பாமக அதிமுக அந்த கூட்டணியாவது உறுதிப்படும் அப்படின்னு நினச்சிருந்தா கூட இப்போ முடியாது. ஏன்னா அவர் பாஜகவோட போனோம் அப்படின்றத விட அதிமுகவோட போகக்கூடாதுன்னு சொன்னவர் அன்புமணி, அவருக்கு நீங்கள் சீட்டு கொடுக்குறீங்களே அப்படின்ற கேள்வி வரும். அடுத்தது இப்போ கட்சிக்குள்ளேயே இது மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்றதுனால இவருக்கு சீட்டு கொடுத்தா அவருக்கு கோபம் வரும், அவர் சொல்கிற ஆளுக்கு சீட்டு கொடுத்தா இவருக்கு கோபம் வரும். முதல்ல எது வந்து பாமக இது எப்படி ஆக போகின்றது, மறுபடியும் ஒன்றாக போகின்றதா, இல்லை பழத்தை வந்து மாம்பழத்தில் எவ்வளோ பிரச்சனை பார்த்தீங்களா அன்றைக்கு? ஆமாம், அதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் மாம்பழத்தில் பிரச்சனை தான் இருக்கின்றது, அது என்னன்னு தெரியல. ஸோ இது முடிவு வராமல் இப்போதைக்கு பாமகவுக்கு சீட்டு கொடுக்க போகிறது கிடையாது. அதனால் அவருடைய அந்த ராஜ்யசபா எம்பி பதவி அப்படின்றதும் வந்து கதவை சாத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும் விக்ரம். அதனால தான் இந்த நேரத்தில் அதை பேசினது சரியில்லை. முக்கியமாக அதை எந்த நேரத்துலையுமே பேசியிருக்க கூடாது, அதுதான் என்னுடைய கருத்து. அப்படியே வந்து கட்சி உடைந்தது அப்படின்னு சொன்னால் அவர் உருவாக்கிய கட்சியை அவரே உடைத்து விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. ஓகே சார், இப்போ வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து அதிமுக போகலான்னு சொன்னார், அன்புமணி வந்து பாஜக போகலான்னு சொன்னார். ஆனால் இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றுக்கு சொல்லிட்டாங்க. இப்போ பாமக யார் பக்கம் போவாங்க சார்? அதான் தெரியல. ஏதாவது போகிறதுனா கூட 2 கால்களும் ஒன்றாக நடந்தால்தான் நாம் வந்து விரும்பிய இடம் போய் சேர முடியும். ஒரு கால் இந்த பக்கம் ஒரு கால் அந்த பக்கம்னு வச்சோம்னா நம்மளால் நடக்க முடியாது. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரியே நீங்கள் அதிமுகவா நீங்கள் பாஜகவா, ரைட்டு, அவர் இஷ்டப்படி பாஜக இவர் இஷ்டப்படி அதிமுக, வாங்க 2 பேரும் கூட்டணி சேர்ந்துக்கலாம் அப்படின்னா அதுவும் இப்போ வந்து ஒத்துக்க மாட்டார் போல இருக்கு. இதில் வேற அவர் சொல்லியிருக்காரு 2026 பாமக தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நடக்கிற காரியமாங்க? 2016 அப்படி நடக்கலை. ஒருவேளை வந்து 2016 மறுபடியும் திரும்புகிறதோ மக்கள் நல கூட்டணி மாதிரி, விஜயகாந்துக்கு பதிலாக இங்கே விஜய் தலைமையில் ஒரு மக்கள் நல கூட்டணி, பாமக மறுபடியும் மாற்றம் முன்னேற்றம் அப்படின்னு. எங்களுக்கெல்லாம் வேற வழியே கிடையாதா? திருப்பி இதே காமெடியை தான் பார்த்துட்டு இருக்கணுமா? மக்களுடைய தலையெழுத்து இப்படி ஆகி போச்சு, என்ன பண்ணுறது? ஓகே சார், அற்புதமான கருத்துக்களை இளைய பாதுகாமையோட பந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.